நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. ஜோசப் ராஜேந்திரன், மரிய புரோஸ், அனிலா பெர்லின் திருஇறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் சங்கரவர்த்தான் மைக்கேல் அமலோற்பவம் திருஇறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் லேமோத்திய மரிய சூசை திருஇறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் ஆரோக்கியநாதன் ஆரோக்கிய மரிய திருஇறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கியமரி என்கின்ற தெரேசா 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ரேமோ தவசு சூசை தவசு கரோலின் என்கின்ற வனிதா ஆண்மலை பாற்றிக்காகவும் எலன் மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புதியதோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நிறைவோற்றே பரிசுத்த ஆவியே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, பிணிகளை தீர்க்கும் அருமருந்து தேவ கனிகளால் தேற்றும் அதிசயமே, பிணிகளை தீர்க்கும் அருமருந்து தேவ கனிகளால் தேற்றும் அதிசயமே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. புதியதொரு படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நிறைவோற்றே பரிசுத்த
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் நாள், முதல் வெள்ளி. திரு இருதய ஆண்டவருக்கு நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாள். திரு இருதய ஆண்டவரின் அன்பை நினைத்து பார்க்கின்ற ஒரு நாள். திரு இருதய ஆண்டவரின் அன்பிலே நாம் வாழ உறுதி எடுக்கின்ற ஒரு நாள். திரு இருதய ஆண்டவரின் பாதுகாப்பிலே நாம் எப்பொழுதும் இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு நாள். அதே போல திரு இருதய ஆண்டவரின் அன்பிற்கு எதிராக நாம் குற்றம் செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கின்ற ஒரு நாள். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய அன்பையும் ஆசிரியையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய அன்பையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ளும் வண்ணம் நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். அதே நேரத்திலே இன்று புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய ஆன்மீக தந்தை அருட்தந்தை அல்போன்ஸ் அவர்கள் தன்னுடைய பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகின்றார்கள். அவர்களை வாழ்த்துவோம். அவருக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். நல்ல உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளை பெற்று ஆண்டவருடைய பணியை இன்னும் சிறப்பாக அவர் நீண்ட காலம் இந்த பங்கிலே பணி செய்ய அவருக்காக இந்த திருப்பலியிலே வேண்டி ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் நிறைந்த வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். அவருக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியேன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூயமையாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்ற செய்கின்றீர். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சபையாய் கூடி ஓய்வு நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவசனங்கள் 1
4 முதல் 11, 15, 16, 27 மற்றும் 34 முதல் 38 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீங்கள் சபையாய் கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன. முதல் மாதம் 15ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது: நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும்போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி எடுத்து பலியாக்குவார். ஆராத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாள்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 81, 2-5 மற்றும் 9-10 முடிய உள்ள இறைவார்த்தைகள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில், பௌர்ணமியில், நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோப்பின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழுதலாகாது.
உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 54 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, கடந்த நாட்களிலே 2-3 நாட்களாக நாம் நற்செய்தியை எடுத்து வாசித்தோம் என்றால், ஆண்டவர் பல ஊர்களுக்கு சென்று அங்கே விண்ணரசை பற்றி போதித்து வருகின்றார். விண்ணரசை பற்றி பல உவமைகள் வாயிலாக மக்களுக்கு போதித்து வருகின்றார். அவர் போதனையை கேட்பதற்காக மக்கள் பலர் அவரை நாடி வருகின்றார்கள். கூட்டம் கூட்டமாய் ஆண்டவரை தேடி வருகின்றார்கள். அவர் விண்ணரசை பற்றி உவமைகள் வாயிலாக நிறைய பேசியதை நாம் கடந்த நாட்களிலே நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இன்றும் ஆண்டவர் சொந்த ஊருக்கு செல்கின்றார். அங்கே சென்று தொழுகை கூடத்திலே போதிக்கின்றார். ஆனால் அவரை பார்த்து அந்த மக்கள் வியந்தார்கள். எப்படி இப்படி ஒரு ஞானம் இவருக்கு கிடைத்தது என்று அவர்கள் வியந்தார்கள். அந்த வியப்பு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும், நம்பிக்கையை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த மக்கள் வியந்தார்களே ஒழிய ஆண்டவரை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவர் இந்த நற்செய்தியில் இறுதியாக சொல்லப்படுகின்றது, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை. வியந்தார்கள், அவருடைய வார்த்தையை கேட்டார்கள், வியந்தார்கள். நல்ல நிலத்திலே அந்த விதைகள் போய் விழவில்லை.
முட்செடிகளின் நடுவிலே அது போய் விழுந்தது. முட்செடிகள் அதை அழுத்தி விட்டன. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களுடைய வாழ்க்கையிலே வல்லமை வெளிப்படும். ஆண்டவரை முழுமையாக நம்பி சென்றவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர் கிடைக்கும். ஆண்டவரை முழுமையாக நம்பி அவரை நாடி சென்றவர்களுக்கு வாழ்க்கையிலே அவருடைய ஆண்டவர் வல்ல செயல்களை செய்வார். நம்பிக்கை வேண்டும். என் ஆண்டவர் எனக்கான ஆண்டவர், அந்த நம்பிக்கை வேண்டும். அவர் எனக்கான ஆண்டவர், எனக்காக மட்டுமல்ல எனக்கான ஆண்டவர் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வல்ல செயல்களை செய்வார். ஒரு சின்ன உதாரணம் தான், பழைய உதாரணம் தான், இருந்தாலும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். பாத்திரத்தை மூடி போட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் தண்ணி உள்ளே போகாது. கரெக்ட் தானே? பாத்திரத்தை மூடி வச்சுட்டு அது மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகாது? தண்ணி உள்ளே போகாது. மூடியை திறந்துட்டு ஊற்றினோம்னா தண்ணி உள்ளே போகும். அதே தான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லலாம், அவரை பார்த்து வியர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்பிக்கை குன்றியவர்களாக இருந்தால், நம்மிடம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மிடம் ஆழமான நம்பிக்கை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வல்ல செயல்கள் நடைபெறாது. எப்பொழுது நம்ம ஆண்டவர் மீது இருக்கின்ற நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்துகின்றோமோ, உறுதிப்படுத்துகின்றோமோ, அப்பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே வல்ல செயல்கள் நடைபெறும். அதான் சொல்கின்றேன், மீண்டும் சொல்கின்றேன், எனக்கான ஆண்டவர், எனக்காக இருக்கின்ற ஆண்டவர், என்னை அன்பு செய்கின்ற ஆண்டவர், என்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர், என்னை அரவணைக்கின்ற ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடி செல்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் வல்ல செயல்களை அவர் செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஆமென். படைத்தாய் அழகு உலகம், புது படைப்பாய் மாற செய்தாய், கொடுத்தாய் உன்னை முழுவதும் உலகம் மீட்பு அடைய, அழைத்தாய் எம்மை தினமும் உன் கரத்தினில் இணைந்து, எம்மையை இழந்து உவப்புடன் தருகின்றோ, கனிவுடன் ஏற்றிடுவார், தினம் தினம் தன்னையே தந்திடும் என் உயிரான இயேசுவே, நிதம் நிதம் நினைந்துன்னில் வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகிறோம். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளார். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளார். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பலியை நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பலிபொருளாக உமக்கு ஒப்புக்கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு வரமளித்தீரே. அதனால் எங்கள் இதயங்கள் தூய ஆவியாராக விண்ணகத்தீயால் பற்றி எறிய கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வதாக.
இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட என்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே என்னில் வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட என்றே எழுந்து என்னில் வா. நேசமென்னில் தந்திடுவார் உன் பாசமென்னில் பொழிந்திடுவார். நேசமென்னில் தந்திடுவார் உன் பாசமென்னில் பொழிந்திடுவார். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடுவார். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடுவார். விண்ணிலே ஒரு சொந்த படைத்திட மண்ணிலே புது வாழ்வு மலர்ந்திட நிறைவாக என்னில் எழுவாய். நான் உனி வாழ என்னாலும் அருள் புரிவாய். இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட என்றே எழுந்து என்னில் வா. சொந்தம் நீ என வந்திடுவாய் வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவாய். சொந்தம் நீ என வந்திடுவாய் வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவாய். நிறைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடவாய். நிறைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வாய். விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே புது வாழ்வு மலர்ந்திட நிறைவாக என்னில் எழுவாய். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவாய். இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட என்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே என்னில் வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட என்றே எழுந்து என்னில் வா. மன்றாடுவோமாக. இறைவா மாண்புமிக்க மறைப்பொருளின் நம்பிக்கைக்குரிய பணியாளராகவும் போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களை தந்தருளினீரே. திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும் அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக
இயேசுவின் தூய இருதயமே எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்காமலரில்லை நீரை தேடாவேரில்லை ஒளியை நோக்காமலரில்லை நீரை தேடாவேரில்லை உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும் உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை அதில் பயனில்லை எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம்